Hello students, NEET Aspirants எல்லாத்துக்கும் இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது. இந்த வீடியோல நான் உங்களுக்கு எதுவும் டீச்லாம் பண்ண போறது இல்ல. ஃபர்ஸ்ட் வீடியோ அப்படிங்கறனால நம்ம பயாலஜில நீட்ல சிலபஸ்ல என்னென்ன அப்டேஷன்ஸ் பண்ணிருக்காங்க. ஓகே, அதை மட்டும் தான் இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். இப்போ எதுக்காக நீட் அப்டேஷன் பத்தி நான் பேசுறேன், அதான் ஆல்ரெடி வந்துட்டு நிறைய வீடியோஸ் இதை பத்தி இருக்கே அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். பட் ஸ்டில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு. ஏன்னா என்எம்சி ஒரு சிலபஸ் போட்டாங்க, அதுக்கப்புறம் என்டிஏ திரும்ப அதை வந்துட்டு எடிட் பண்ணி இன்னொரு சிலபஸ் ஒன்று அனுப்பிச்சாங்க. இதெல்லாம் சேர்ந்து இப்ப பசங்களோட மைண்ட்ல எப்படி இருக்குன்னா, எதை படிக்கணும் எதை படிக்க கூடாது, எந்த சாப்டர் இருக்கு எந்த சாப்டர் இல்ல, ஒரு சாப்டருக்குள்ள என்னென்ன டாபிக்ஸை வந்துட்டு நம்ம கம்ப்ளீட்டா யூ கேன் ஒமிட். ஓகே, இந்த மாதிரி சோ மெனி கொஸ்டின்ஸ் ஆர் ரன்னிங் இன் யோர் மைண்ட். ஐ நோ தட். ஸோ அந்த கன்ஃபியூஷன்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு பெஸ்ட் ஆன்சரா இந்த வீடியோ உங்களுக்கு இருக்கும். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற விஷயம் உங்களோட 11th NEET பயாலஜி சிலபஸ் அண்ட் யோர் 12th NEET பயாலஜி சிலபஸ். இந்த ரெண்டு சிலபஸ்லையும் 2 இயர்ஸ் சிலபஸில் எல்லா சாப்டர்லையும் என்னென்ன டாபிக்ஸ் டெலிட்டட் அண்ட் என்னென்ன டாபிக்ஸ் ஆடட். ஸோ ஏன்னா நம்ம ஃபுல் பார்ட் லைக் கம்ப்ளீட் நீட் டிஸ்கஷன் நம்ம சாப்டர் வைஸ் போகிறதுக்கு முன்னாடி ஒரு பேசிக் ஐடியா, ஸோ இதுதான் நம்ம படிக்க போகிறோம் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம கிளியரா இருந்துட்டோம்னா இதுக்கப்புறம் நம்மளோட அடுத்த ஸ்டெப்ஸ் எல்லாமே எந்த கன்ஃபியூஷன்ஸும் இல்லாமல் ரொம்ப கிளியராக நம்ம பண்ணலாம். ரைட், அதுக்காக தான் இந்த வீடியோ. அண்ட் ஐ எம் டேம் ஷுர் பை த எண்ட் ஆஃப் திஸ் வீடியோ you will be able to give ideas to so many of your close friends and other people about your NEET updated biology syllabus. So students, let's go to the okay. So இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம 11th syllabus பத்தி ஃபுல்லா ஒரு கம்ப்ளீட் டிஸ்கஷன் முடிச்சிடலாம். நம்மளோட 11th syllabusல ஓல்டு சிலபஸ் படி. ஓகே, ஸோ பிஃபோர் அப்டேட்டிங் த சிலபஸ் நம்மளோட 11th syllabusல டோட்டலி 22 சாப்டர்ஸ் இருந்தது. ரைட், இந்த 22 சாப்டர்ஸை 5 யூனிட்ஸ்ல வந்துட்டு பிளேஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதுல ஃபர்ஸ்ட் யூனிட் என்னன்னா டைவர்சிட்டி இன் லிவிங் வேர்ல்ட். இந்த யூனிட்ல டோட்டலி வி ஹேட் 4 சாப்டர்ஸ்: லிவிங் வேர்ல்ட், பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன், பிளான்ட் கிங்டம், அனிமல் கிங்டம். ஸோ இந்த 4 சாப்டருமே நமக்கு சிலபஸ்ல இப்பவும் இருக்கு. எந்த சாப்டரும் டெலிட்டட் கிடையாது. ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருக்கிற 4 சாப்டரும் சிலபஸ்ல இருக்கு. ஆனா அதுல ஸ்லைட்டா சில சேஞ்சஸ் மட்டும் பண்ணியிருக்காங்க. என்ன மாதிரி சேஞ்சஸ்? ஃபர்ஸ்ட் சாப்டர் லிவிங் வேர்ல்ட் சாப்டர். லிவிங் வேர்ல்ட் சாப்டர்ல பாத்தீங்கன்னா டாக்ஸானமிக்கல் எய்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு மேஜர் டாபிக். நான் மேஜர் டாபிக்ஸை மட்டும் தான் இங்க லிஸ்ட் பண்ணியிருக்கேன். இதுக்குள்ள என்னென்ன சப் டாபிக்ஸ் வரும்னு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ டாக்ஸானமிக்கல் எய்ட்ஸ்குள்ள போனோம் அப்படின்னா பொட்டானிக்கல் கார்டன், ஜுவாலஜிக்கல் பார்க், ஹெர்பாரியம், மியூசியம், கீஸ், இந்த மாதிரி நிறைய சப் டாபிக்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ இந்த சப் டாபிக்ஸோட சேர்த்து இந்த மொத்த டாபிக்கையும் நீங்க டோட்டலா ஒமிட் பண்ணிடலாம். சரி, அப்ப இந்த டாபிக்கை தவிர இந்த சாப்டர்ல வேற என்ன படிக்க வேண்டியது இருக்கு? வாட் இஸ் லிவிங் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு டாபிக் இருக்கும். அதுக்கு கீழே லிவிங் ஆர்கானிசம்ஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன, ஸோ க்ரோத், ரீப்ரொடக்ஷன், மெட்டபாலிசம், இது மாதிரி நிறைய கேரக்டரிஸ்டிக்ஸை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டாக்ஸானமி அண்ட் சிஸ்டமேட்டிக்ஸ், அதை பத்தி நமக்கு பேசிக்கா சில ஐடியாஸ் கொடுத்துருப்பாங்க. தென் பைனாமியல் நாமென்க்ளேச்சர் பத்தி படிப்போம். ஓகே, அண்ட் தென் டாக்ஸானமிக்கல் கிளாசிஃபிகேஷன் அண்ட் டாக்ஸானமிக்கல் ஹைரார்கி. அதுல கிங்டம், ஃபைலம் ஆர் டிவிஷன், கிளாஸ், ஆர்டர், ஃபேமிலி, ஜீனஸ், ஸ்பீசிஸ், இந்த எல்லா கேட்டகரிஸ் பத்தியும் இண்டிவிஜுவலா டிஸ்கஸ் பண்ணுவோம் வித் எக்ஸாம்பிள்ஸ். ஓகே, ஸோ டாக்ஸானமிக்கல் எய்ட்ஸ் அந்த ஒரு டாபிக்கை விட்டுட்டு மற்றபடி லிவிங் வேர்ல்டு ஃபுல்லாவே நம்ம படிக்க போறோம். ஓகே, அண்ட் புதுசா ஏதாவது இந்த சாப்டர்ல ஆட் பண்ணிருக்காங்கன்னா நோ. ஓகே, நவ் கமிங் டு த செகண்ட் சாப்டர் பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன். இந்த சாப்டர் பொறுத்த வரைக்கும் எந்த டெலிஷனும் இல்லை, எந்த அடிஷனும் இல்லை. ஸோ கிங்டம் மொனீரா, ப்ரோட்டிஸ்டா, ஃபங்கை, பிளான்டே, அனிமாலியே. பிளான்டே, அனிமாலியே பத்தி ரொம்ப டீடைலா டிஸ்கஸ் பண்ணாம ஜஸ்ட் பேசிக்கா மட்டும் டிஸ்கஸ் பண்ணிட்டு வைரஸ், வைரியாய்ட்ஸ், லிச்சன்ஸ் இது பத்தின டிஸ்கஷன் இருக்கும். ஸோ இதுல டெலிஷனும் கிடையாது, அடிஷனும் கிடையாது. The third chapter, plant kingdom. Plant kingdom chapter actually biological classification ல kingdom plant ஐ டீடைலா டிஸ்கஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. ஏன்னா plant kingdom பத்தி நம்ம தனியா ஒரு சாப்டரா படிக்க போறோம். ரைட், அண்ட் plant kingdom பொறுத்த வரைக்கும் பேசிக்கா நமக்கு plant kingdom கீழே 5 டிவிஷன்ஸ் இருக்கு. ரைட், ஆல்கே இருக்கு, பிரையோஃபைட்ஸ், டெரிடோஃபைட்ஸ், ஜிம்னோஸ்பெர்ம், ஏஞ்சியோஸ்பெர்ம். ஆனா இதுல ஏஞ்சியோஸ்பெர்ம்ஸ் பத்தி 12th you have one chapter, sexual reproduction in flowering plants. அதுல கம்ப்ளீட் ஏஞ்சியோஸ்பெர்ம்ஸோட ஃப்ளவர்ல ஆரம்பிச்சு அவங்களோட கேமிட்டோஜெனசிஸ், ஃபர்டிலைசேஷன், டபுள் ஃபர்டிலைசேஷன், போஸ்ட் ஃபர்டிலைசேஷன் எல்லாமே டீடைலா படிக்கிறோம் இல்லையா? அதனால இங்க இருக்கிற ஏஞ்சியோஸ்பெர்ம்ஸை அவங்க தூக்கிட்டாங்க. அண்ட் அதை ஃபாலோ பண்ணி பிளான்ட் லைஃப் சைக்கிள் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கும். இந்த டாபிக்ல நம்ம என்ன பண்ணுவோம், ஆல்ரெடி நம்ம
நம்ம டிஸ்கஸ் பண்ண ஆல்கே, பிரையோஃபைட்ஸ், டெரிடோஃபைட்ஸ், ஜிம்னோஸ்பர்ம்ஸ் இவங்களோட அந்த கம்ப்ளீட் லைஃப் சைக்கிள் ப்ராசஸை கன்சாலிடேட் பண்ணி இந்த டாபிக்ல படிப்போம். ஸோ இந்த டாபிக் தனியா வேணாங்கிறனால இட் ஹாஸ் பீன் டெலிட்டட். ஓகே, அண்ட் இந்த சாப்டர்லயும் எந்த ஆடட் டாபிக்ஸும் கிடையாது. ஓகே, now fourth chapter is animal kingdom. Animal kingdomல again பாத்தீங்கன்னா டெலிஷனும் இல்ல எடிஷனும் இல்ல, அப்படியே ஃபுல்லா படிக்க போறீங்க. ஃபைலம் போரிஃபெரால ஆரம்பிச்சு ஃபைலம் கார்டேட்டா வரைக்கும் எல்லா ஃபைலம்க்கும் பேசிக் கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் வித் எக்ஸாம்பிள்ஸ். எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். காமன் நேம், பயாலஜிக்கல் நேம் கண்டிப்பா நீங்க மெமரைஸ் பண்ணியே ஆகணும். கொஞ்சம் கஷ்டம் தான் மெமரைஸ் பண்றதுக்கு, ஆனா என்சிஆர்டி புக்ல இருக்கிற எக்ஸாம்பிள்ஸை நீங்க தரவு பண்ணிக்கணும். ஓகே, அண்ட் கார்டேட்டால மட்டும் நம்ம இன்னும் கொஞ்சம் டீப்பரா போய் சப்ஃபைலம் அண்ட் சப்ஃபைலம்குள்ள போய் கிளாஸஸ் கொஞ்சம் டீப்பர் ஸ்டடி பண்ணுவோம். மற்ற ஃபைலம் எல்லாமே பேசிக்கா அந்த ஃபைலமோட கேரக்டரிஸ்டிக்ஸ் மட்டும் தான் படிப்போம். ஓகே, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் யூனிட் உங்களுக்கு முடிஞ்சது. அனிமல் கிங்டமோட யூனிட் 1 இஸ் ஓவர். நவ் ஸ்டார்டிங் வித் யூனிட் 2. யூனிட் 2 ஓட நேம் என்ன? Morphology and anatomy of plants and animals. Okay, so இதுல first chapter morphology of flowering plants. So morphology of flowering plants you are going to study the external characteristic features of root, stem, leaf, flower, fruit, seed, everything. At the end you will be discussing about some families. So நம்மளோட NCERT syllabus படி Fabaceae, Liliaceae and Solanaceae இந்த மூணு ஃபேமிலியும் டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க இல்லையா? இதுல Fabaceaeயும் Liliaceaeயும் டெலிட் பண்ணிட்டாங்க. So you don't want to study those two families. Solanaceae இருக்கு. ஆனா இங்க ஒரு முக்கியமான விஷயம், இந்த சாப்டர்ல இன்னும் நிறைய ஃபேமிலிஸ் ஆட் பண்ணிருக்காங்க. மேம் இந்த ஃபேமிலிஸ் எல்லாம் என்சிஆர்டி புக்லயே கிடையாதே, அப்ப எங்க இருந்து இதுக்கு நம்ம நோட்ஸ் படிக்கிறது? கண்டிப்பா இந்த क्वेश्चन உங்களுக்கு வரும், ரைட்? சோ என்னென்ன ஃபேமிலிஸ் முதல்ல இன்க்ளூட் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா Malvaceae, Cruciferae, Leguminaceae, Compositae, Graminae இந்த 5 ஃபேமிலிஸும் புதுசா ஆட் பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த 5 ஃபேமிலிஸோட நோட்ஸ் நம்ம நெட்ல இருந்து தான் கலெக்ட் பண்ணணும். இல்ல அப்படின்னா உங்களோட 11th ப்ராக்டிக்கலுக்குன்னு சொல்லி ஒரு மேனுவல் புக் கொடுப்பாங்க. அந்த மேனுவல் புக்லயும் இந்த ஃபேமிலிஸ் பத்தி ஃபியூ டிஸ்கஷன்ஸ் அதே. ஸோ நீங்க என்ன இந்த ஃபேமிலிஸ்ல நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு, எல்லாத்தையும் படிக்கணுமான்னு பயப்படாதீங்க. இந்த ஃபேமிலிஸ் எல்லாத்துக்கும் பேசிக்கா அவங்களோட ஃப்ளோரல் கேரக்டர்ஸ், நீங்க வெஜிடேட்டிவ் கேரக்டர்ஸ் கூட படிக்கணும் நீட் இல்ல, பட் ஃப்ளோரல் கேரக்டர்ஸ் கண்டிப்பா படிக்கணும். ஃப்ளோரல் கேரக்டர்ஸ்னா என்ன மேம்? அவங்களுக்கு ஸ்டேமன்ஸ் எத்தனை இருக்கும், தென் பிஸ்டில், அந்த ஸ்டேமன்ஸ் ஃபியூஸ்டா ஃப்ரீயா, பிஸ்டில்ஸ் அதே மாதிரி, அண்ட் தென் அவங்களுக்கு பீரியன்த் இருக்குமா, தென் அவங்களோட இன்ஃப்ளோரசன்ஸ் என்ன, ஓகே, அவங்களோட ஃப்ரூட்டோட டைப் என்ன, சீடோட டைப் என்ன, தென் பேசிக்கலி ஃப்ளோரல் ஃபார்முலா அண்ட் ஃப்ளோரல் டயக்ராம் வித் some examples. Okay, ஒவ்வொரு ஃபேமிலிக்குள்ளார பேசிக்கா என்னென்ன பிளான்ஸ் வரும்னு ஒரு few examples. ஸோ உங்களுக்கு இந்த சாப்டர் டிஸ்கஸ் பண்ணும்போது இதை பத்தின இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் நான் கண்டிப்பா உங்களுக்கு டிஸ்கஸ் பண்றேன். ஏன்னா சாப்டர் வைஸ் நம்ம வந்துட்டு ஒரு வீடியோ போட போறோம். எல்லா சாப்டருக்கும் செப்பரேட்டா கான்செப்ட் அண்ட் கொஸ்டின் டிஸ்கஷன் இஸ் கோயிங் டு பி தேர். அந்த வீடியோல நான் உங்களுக்கு இந்த ஃபேமிலிஸ் பத்தி few important points நான் டிஸ்கஸ் பண்றேன். ஓகே, now coming to the next chapter in your unit 2, anatomy of flowering plants. ஸோ இந்த சாப்டர்ல பாத்தீங்கன்னா டிஷ்யூஸ், பேசிக்கா பிளான்டோட டிஷ்யூஸ், மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ, பெர்மனன்ட்ல சிம்பிள் பெர்மனன்ட், காம்ப்ளெக்ஸ் பெர்மனன்ட், இது எல்லாமே படிப்போம் இல்லையா? அண்ட் தென் ஃபைனலி டிஷ்யூ சிஸ்டம் வரும். டிஷ்யூ சிஸ்டம்லேயே we are going to study 3 different types of tissue system. At the end of the chapter you have this topic called secondary growth. இந்த topic is deleted. ஸோ இந்த டாபிக் உள்ளதான் நம்ம கேம்பியம்ல 2 டைப்ஸ், அதுல இருந்து எப்படி டிஃபரன்சியேஷன் நடக்கும் இதெல்லாம் படிப்போம். ஸோ இந்த டாபிக் டெலிட் பண்ணிட்டனால செகண்டரி growth வந்து நம்ம ஒமிட் பண்ணிக்கலாம். ஓகே, அண்ட் இதுல ஆடட் டாபிக்ஸ் எதுவும் கிடையாது. நவ் த நெக்ஸ்ட் சாப்டர் ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன் இன் அனிமல்ஸ். இது செகண்ட் யூனிட்ல இருக்கிற கடைசி சாப்டர். இந்த சாப்டர்ல உங்களுக்கு ஆஸ் யூஷுவல் அனிமல்ஸோட டிஷ்யூஸ் பத்தி படிப்போம். எபிதீலியல், கனெக்டிவ், மஸ்குலார், நர்வஸ், அண்ட் தென் 3 different organisms physiology has been discussed, anatomy and physiology. So NCERT bookல frog, earthworm, cockroach இது மூணு இருந்தது. லாஸ்ட் இயர் சிலபஸ் படி cockroach மட்டும் தான் இருந்தது, frog and earthworm இல்ல. பட் இந்த வருஷம் frog சிலபஸ்ல இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ காக்ரோச்சும் நீங்க படிக்கணும், ஃப்ராகும் படிக்கணும். ஏன் மேம் காக்ரோச் இங்க மென்ஷன் பண்ணலன்னு கேட்காதீங்க, காக்ரோச் ஆல்ரெடி லாஸ்ட் இயரே இருந்தது, அதனால நான் காக்ரோச்சை மென்ஷன் பண்ணல. அண்ட் earthworm படிக்க வேண்டாம், earthworm வந்து எப்பவும் போல deleted. ஸோ நீங்க ஆர்கானிசம்ஸ்ல ஃப்ராகும் படிக்கணும், காக்ரோச்சும் படிக்கணும். ஓகே, now coming to unit 3. Unit 3 is cell unit of life. ஸோ இந்த யூனிட்ல எந்த டெலிஷன் அடிஷன் எதுவுமே இல்லை, ஃபுல் சாப்டர் அப்படியே நம்ம படிக்க போறோம். செல் ஆர்கனல்ஸ், நியூக்ளியஸ், அப்புறம் ஒரு ப்ரோகேரியாட்டிக் செல் ஸ்ட்ரக்சர், யூகேரியாட்டிக் செல் ஸ்ட்ரக்சர், எவ்ரிதிங். ஓகே, செல் யூனிட்ல ஆக்சுவலா நமக்கு 3 சாப்டர் இல்லையா? ஃபர்ஸ்ட் சாப்டர் செல் யூனிட் ஆஃப் லைஃப்,
செகண்ட் ஒன் பயோமாலிகூல்ஸ், தேர்ட் ஒன் இஸ் செல் சைக்கிள் அண்ட் செல் டிவிஷன். ஸோ செல் யூனிட் ஆஃப் லைஃப் பத்தி நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். பயோமாலிகூல்ஸ் பார்த்தீங்கன்னா பயோமாலிகூல்ஸ்ல யூ வில் ஸ்டடி அபவுட் கார்போஹைட்ரேட், புரோட்டீன், லிபிட், நியூக்ளிக் ஆசிட்ஸ். இந்த 4 பயோமாலிகூல்ஸ் பத்தி we will discuss. அதுக்கப்புறம் இந்த டாபிக்ஸ் எல்லாம் இருக்கும். இதுக்கப்புறம் தான் என்சைம்ஸ்னு ஒரு டாபிக் வரும். அண்ட் என்சைம்ஸ் பத்தி யூ ஹாவ் சோ மெனி சப் டாபிக்ஸ். இந்த டைனமிக் ஸ்டேட் ஆஃப் பாடி கான்ஸ்டுவன்ஸ், மெட்டபாலிக் பேசிஸ் ஃபார் லிவிங் ஸ்டேட், இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் டோட்டலா டெலிட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த டாபிக்ஸ் நம்ம படிக்க வேண்டாம். ஓகே, அண்ட் இதுலயும் எந்த ஆடட் டாபிக்ஸும் கிடையாது. நான் செல் சைக்கிள் செல் டிவிஷன்ல எந்த சேஞ்சஸும் இல்லை. மைட்டாசிஸ் மியாசிஸ் பத்தி ஃபுல்லா கம்ப்ளீட்டா படிக்க போறீங்க. அண்ட் புதுசா இதுல எதுவும் ஆடும் பண்ணல. ஓகே, ஸோ இப்போ நம்ம 11th சிலபஸ்ல 3 யூனிட் முடிச்சிட்டோம். 4வது யூனிட் பிளான் பிசியாலஜி. பிளான் பிசியாலஜில தான் நமக்கு 2 சாப்டர் கம்ப்ளீட்டாவே டெலிட்டட். ஸோ வெரி ஹாப்பி. டிரான்ஸ்போர்ட் அண்ட் பிளான்ஸ் பத்தி நிறைய பேர் லைக் அந்த சாப்டர் படிக்கணும்னாலே பயப்படுவாங்க. ஸோ அந்த சாப்டரே கம்ப்ளீட்டா டெலிட் பண்ணிட்டாங்க. ஸோ டிரான்ஸ்போர்ட் அண்ட் பிளான்ஸ் யூ கேன் omit it completely. ஓகே, அண்ட் மினரல் நியூட்ரிஷன் அண்ட் பிளான்ஸையும் ஃபுல்லா நீங்க omit பண்ணிடலாம். Now the third chapter is photosynthesis in plants. இதுல no changes at all. எந்த deletions additions எதுவுமே கிடையாது. Light reaction, dark reaction, அதுக்குள்ள ஒரு mechanism, cycles, everything you have to read. Okay, then respiration in plants அதே மாதிரி தான். aerobic respiration ஓட detailed process நம்ம படிப்போம். glycolysis, அதுக்கப்புறம் Krebs cycle, then respiratory pathway, etc, electron transport chain, everything you will discuss, and you will end up with respiratory quotient. So that is also the whole chapter is there, no deletion and no addition. Okay, so இதோட அதுக்கப்புறம் plant physiology ல last பார்த்தோம்னா plant growth and development. This chapter is very easy chapter. Why? Because simply we are going to discuss about phytohormones, plant hormones பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். அண்ட் இங்க 2 டாபிக் மட்டும் டெலிட் ஆயிருக்கு. கடைசியா அந்த சாப்டரோட எண்ட்ல போட்டோ பீரியாடிசம், வெர்னலைசேஷன் 2 டாபிக் வரும். இந்த 2 டாபிக் மட்டும் டெலிட் பண்ணிருக்காங்க. ஓகே, இந்த சாப்டரோட பிளான் பிசியாலஜி ஓவர். நவ் த லாஸ்ட் யூனிட் இஸ் ஹியூமன் பிசியாலஜி. ஹியூமன் பிசியாலஜில நமக்கு டோட்டலா 7 சாப்டர்ஸ் இருக்கு, ரைட்? அதுல ஒரு சாப்டர் மட்டும் ஃபுல்லா டெலிட்டட். இருக்கிறதுலே ஈஸியான சாப்டர். ஸோ எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச சாப்டர்னு நினைக்கிறேன். டைஜஷன் அண்ட் அப்சார்ப்ஷன் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஆனா அந்த சாப்டரை அன்ஃபார்ச்சுனேட்லி தே ஹவ் டெலிட்டட். ஸோ அந்த சாப்டர் நீங்க கம்ப்ளீட்டா ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இஸ் பிரீதிங் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேசஸ். இதுல மோஸ்ட்லி பிரீதிங் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேசஸ், பாடி ஃப்ளூயிட்ஸ் அண்ட் சர்க்குலேஷன், எக்ஸ்கிரீஷன் அண்ட் எலிமினேஷன் ஆஃப் ப்ராடக்ட்ஸ், லோகோமோஷன் அண்ட் மூவ்மெண்ட், இந்த எல்லா சாப்டர்லயுமே எந்த டெலிஷன் எடிஷன் எதுவுமே இல்லை. ஸோ ஃபுல் சாப்டர் நம்ம அப்படியே கம்ப்ளீட்டா படிக்க போறோம். ஹியூமன் பிசியாலஜினாலே ஜென்ரலா பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பிளான் பிசியாலஜி தான் தே வில் ஃபீல் லைக் போரிங். ஹியூமன் பிசியாலஜி நம்ம ஹியூமன் பாடி பத்தி படிக்கிறதுனால தே வில் ஃபீல் லைக் வெரி இன்ட்ரெஸ்டிங், ரைட்? ஸோ அதனால ஹியூமன் பிசியாலஜில இந்த சாப்டர்ஸ் எல்லாமே ஈஸி தான். அண்ட் நியூரல் கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன் வரும்போது மட்டும் நம்ம ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன், ரிஃப்ளெக்ஸ் ஆர்க் அண்ட் சென்ஸ் ஆர்கன்ஸ். சென்ஸ் ஆர்கன்ஸ் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு பெரிய ப்ராப்ளமாவே இருக்கும். ஐஸ் அண்ட் இயர் எத்தனை தடவை படிச்சாலும் மறந்து போயிடுது அப்படின்னு நினைப்பீங்க. அந்த டாபிக் வந்து டெலிட் ஆயிடுச்சு. ஸோ அதனால நியூரல் கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன்ல அந்த இம்பல்சஸ் டிரான்ஸ்மிஷன், எலக்ட்ரிக்கல் அண்ட் கெமிக்கல், அதுக்கப்புறம் நம்மளோட சிஎன்எஸ், சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், தென் பிஎன்எஸ் ஓட பேசிக், இது மட்டும் தான் இருக்கு. மற்ற டாபிக்ஸ் ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன், ரிஃப்ளெக்ஸ் ஆர் கிடையாது. சென்ஸ் ஆர்கன்ஸ் பத்தி எதுவுமே படிக்க வேண்டாம். ஸோ த நியூரல் கண்ட்ரோல் சாப்டர் ஹஸ் பிகம் வெரி ஈஸி நவ். ஓகே, அண்ட் த லாஸ்ட் சாப்டர் இன் யோர் 11th, கெமிக்கல் கோஆர்டினேஷன் அண்ட் இன்டெகிரேஷன். இதுலயே எந்த சேஞ்சஸும் இல்லை. ஸோ ஃபுல் சாப்டர், இந்த சாப்டர் ரொம்ப ஈஸி தான். இந்த சாப்டர்ல என்ன ப்ராப்ளமேட்டிக் திங்னா ஹார்மோன்ஸோட டிசார்டர்ஸ் படிக்கும் போது கொஞ்சம் கன்ஃபியூஷன்ஸ் வரும். அது மட்டும் நம்ம கொஞ்சம் கிளியர் ஆயிட்டோம் அப்படின்னா திஸ் சாப்டர் இஸ் வெரி ஈஸி. ஓகே, ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ உங்களுக்கு 11th சிலபஸ் பத்தி ஒரு கிளியர் ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இதுக்கப்புறம் 11th சிலபஸ்ல எதை படிக்கணும் எதை படிக்க கூடாது அப்படிங்கிற கன்ஃபியூஷன்ஸ் வேண்டாம். 12th சிலபஸோட அப்டேஷன் நம்ம போயிடலாம். 12th சிலபஸ் அப்டேஷன் ரொம்ப கம்மி தான். 11th தான் நமக்கு நிறைய லைக் டாபிக்ஸ் ஆடட், டெலிட்டட்லாம் இருந்தது. 12th பொறுத்த வரைக்கும் ரொம்ப கம்மியான சேஞ்சஸ் தான் பண்ணியிருக்காங்க. அண்ட் 12th டாபிக்ஸ்ல போர்டுக்கு சில சாப்டர்ஸ் டெலிட்டட், அது நீட்டுக்கும் டெலிட்டட். அதனால அது வரி பண்ணவே வேண்டாம். ஒரு 3 சாப்டர் போர்டுக்கு டெலிட்டட் இல்லையா, அது நீட்டுக்கும் டெலிட்டட். ஸோ ஐ எம் டாக்கிங் அபவுட் சிபிஎஸ்இ ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அவங்களுக்கு அவங்களோட போர்டு எக்ஸாம்ல ரீப்ரொடக்ஷன் ஆர்கானிசம் ஃபர்ஸ்ட் சாப்டர், யூனிட் 1 இஸ் ரீப்ரொடக்ஷன், ரைட்? அதுல 1, 2, 3, 4 சாப்டர்ஸ் இருக்கு. அதுல சாப்டர் நம்பர் 1 டெலிட்டட். ஏன்னா அது வந்து ஒரு பேசிக் சாப்டர் தான்.
இந்த சாப்டர்ல நீங்க படிக்கிறது தான் பிளான்ஸ்லயும் ஹியூமன்லயும் டீடைலா படிக்கிறீங்க. அதனால இந்த சாப்டர் வேணான்னு அவங்க டெலிட் பண்ணிட்டாங்க. ஓகே, ஸோ செகண்ட் சாப்டர் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இன் ஃபிளவரிங் பிளான்ஸ். இதுல நான் சொன்னேன் இல்லையா, பிளான்ட் கிங்டம்ல நீ ஏஞ்சியோஸ்பெர்ம்ஸை வந்துட்டு படிக்க மாட்டேன், ஏன்னா இந்த சாப்டர்ல நீ படிக்கிறனால தான் அங்க உனக்கு டெலிட்டட். ஸோ ஏஞ்சியோஸ்பெர்ம்ஸோட ஃபுல் ரீப்ரொடக்ஷன் gametogenesis ஆரம்பிச்சு seed formation வரைக்கும் you are going to study. Okay, no more changes in the chapter. Then human reproduction, சேம் அங்க பிளான்ட்டுக்கு படிச்சது அப்படியே ஹியூமன் பாடிக்கு படிப்பீங்க. எங்கேயும் gametogenesis, then fertilization, implantation, அப்புறம் pregnancyல placental hormones, parturition, lactation வரைக்கும் you will study. So no more changes in the human reproduction. Then reproductive health, இது ரொம்ப ஈஸியான சாப்டர், உங்களுக்கே தெரியும். ஸோ பேசிக் கான்ட்ரசெப்டிவ் மெத்தட்ஸ், அதுக்கப்புறம் ஏஆர்டி டெக்னிக்ஸ், இது ரெண்டும் தான் மேஜர் கான்செப்ட் இந்த சாப்டர்ல. நடுவில் சின்ன சின்ன டாபிக்ஸ் இருக்கும், எம்டிபி, எஸ்டிடி டிசீசஸ், ஆல் தீஸ். ஓகே, ஸோ இதோட யூனிட் 1 ஓவர். நவ் கமிங் டு யூனிட் 2. யூனிட் 2 இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் யூனிட். ஜெனடிக்ஸ் தெரியும் எல்லாத்துக்கும், ஜெனடிக்ஸ்னாலே ஒரு சின்ன பயம் வரும் பிகாஸ் ஆஃப் மாலிகுலர் பேசிஸ் சாப்டர். பயப்பட வேணாம், மாலிகுலர் பேசிஸ் சாப்டர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சீங்கன்னா இட்ஸ் வெரி ஈஸி. ஓகே, ஸோ அதில் ஃபர்ஸ்ட் சாப்டர் பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் வேரியேஷன். ஸோ மோனோஹைப்ரிட், டைஹைப்ரிட், அதுலேருந்து ப்ரப்போஸ் பண்ண லாஸ், அப்புறம் மியூட்டேஷன், அதோட டிஸார்டர்ஸ், இது எல்லாமே இங்கே டிஸ்கஸ் பண்ணுவோம். சேஞ்சஸ் எதுவுமே கிடையாது, இருக்கிறத அப்படியே ஃபுல்லாக படிக்க போறீங்க. ஓகே, and the next chapter in genetics is molecular basis of inheritance. molecular basis எல்லாத்துக்கும் கொஞ்சம் பயமா இருக்கிற சாப்டர். அண்ட் இதுலயும் ஸ்டார்டிங் டிஎன்ஏ ஜெனட்டிக் மெட்டீரியல் ஸ்டார்ட் பண்ணி டிஎன்ஏயோட பேசிக் ஸ்ட்ரக்சர், அதுக்கப்புறம் ரெப்ளிகேஷன், டிரான்ஸ்கிரிப்ஷன், டிரான்ஸ்லேஷன், ஓப்ரான்ஸ், ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட், டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் வரைக்கும் எல்லாமே இருக்கு. எல்லாத்தையும் அப்படியே படிக்கணும். ஓகே, தென் எவல்யூஷன் வெரி ஈஸி. ஸோ கதை தான், அப்படியே நம்ம ஜாலியாக படிச்சுட்டு போகிற சாப்டர். ஸோ எவல்யூஷன்லேயே எந்த சேஞ்சஸும் இல்லை. Then the third unit is biology in human welfare. Idhula first chapter human health and disease. So you are going to study about all the different types of diseases, bacterial, fungal, viral, protozoal, helminthic, etc. And then you have a detailed discussion about cancer and AIDS. Also you have like immunology pati konja basics irukum, immune system pati, immunity pati, types. Okay, and then finally addiction part, adula drug addiction, tobacco addiction, alcohol addiction. So all topics may as it is there in your NCERT, you are going to study it. Okay, then the next chapter is strategies for enhancement in food production. In the chapter, full chapter deleted, so no need to worry. இந்த சாப்டர் கொஞ்சம் ஒரு மாதிரி வேகா போகும். ஸோ இந்த சாப்டர் இப்போ டெலிட்டட்ங்கிறனால நோ ப்ராப்ளம். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் மைக்ரோப்ஸ் இன் ஹியூமன் வெல்ஃபேர். ஐ திங்க் நிறைய பேருக்கு பிடிச்ச சாப்டர், ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் இந்த சாப்டர்லையும் எந்த சேஞ்சஸும் இல்லை. ஸோ மைக்ரோ ஆர்கானிசம் இன் இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்ஸ், ஹவுஸ் ஹோல்ட் ப்ராடக்ட்ஸ், சீவேஜ் ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ், அக்ரிகல்ச்சர், ஆல் த டாபிக்ஸ் யூ ஆர் கோயிங் டு ஸ்டடி. ஓகே, தென் coming to the unit number 4. Unit 4 is biotechnology. இதுல ரெண்டு சாப்டர் தான், biotechnology principles and process, applications of biotechnology. ரெண்டு சாப்டர் as it is படிக்க போறோம். principles and processல RDNA டெக்னாலஜியோட டூல்ஸ், அதுக்கப்புறம் ப்ரொசீஜர். applications of biotechnologyல மெடிசன் ஃபீல்ட், அக்ரிகல்ச்சர் ஃபீல்ட், அதுக்கப்புறம் லைக் வேற ஏதாவது applications of biotechnology இன்னோவேட்டிவா இருக்குன்னா அதையும் டிஸ்கஸ் பண்ணிட்டு கடைசியா பயோபைரசி, பயோ பேட்டன்ட். ஓகே, இதெல்லாம் ஒரு ஃபியூ டிஸ்கஷன்ஸ் போகும். ஓகே, தென் த லாஸ்ட் யூனிட் இஸ் ecology. ecologyல அகைன் 4 சாப்டர் இருந்தது, அதுல ஒரு சாப்டர் ஃபுல்லி டெலிட்டட், தட் இஸ் என்விரான்மெண்டல் இஷ்யூஸ் கம்ப்ளீட்லி டெலிட்டட். ரிமைனிங் 3 சாப்டர்ஸ்ல பாத்தீங்கன்னா ஆர்கானிசம்ஸ் அண்ட் பாப்புலேஷன் 2 பார்ட் இருக்கும். அதுல ஆர்கானிசம் பார்ட்டை ஃபுல்லா டெலிட் பண்ணிட்டாங்க. இப்போ நமக்கு இருக்கிறது வெறும் பாப்புலேஷன் பார்ட் தான். ஸோ ஆர்கானிசம் பார்ட்ல ஆர்கானிசம் அண்ட் இட்ஸ் என்விரான்மெண்ட் ஒரு மேஜர் டாபிக். அதுல ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸ், ஹவு ஆர்கானிசம்ஸ் ரெஸ்பாண்ட் டு ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸ், அதுக்கப்புறம் வாட் ஆர் த அடாப்டேஷன்ஸ் ஃபாலோட் பை லிவிங் ஆர்கானிசம்ஸ் ஃபார் எக்ஸ்ட்ரீம் என்விரான்மெண்டல் கண்டிஷன். இந்த டாபிக் எல்லாமே இதுக்குள்ள வரதான். ஓகே, ஆல் தோஸ் டாபிக்ஸ் கம் அண்டர் திஸ் மேஜர் டாபிக். அது எல்லாமே ஃபுல்லா டெலிட்டட். அப்ப இந்த டாபிக்ல நம்ம படிக்க வேண்டியது என்ன? பாப்புலேஷன் பத்தி மட்டும்தான். ஸோ பாப்புலேஷனோட அட்ரிபியூட்ஸ், பாப்புலேஷன்ல லைக் we have different growth pattern and then population interaction, இதை மட்டும் படிச்சா போதும். ஓகே, போர்டுக்கும் அவ்வளவுதான், நீட்டுக்கும் அவ்வளவுதான். Then the next one is ecosystem. ecosystemலயும் ecological succession, nutrient cycling, இந்த ரெண்டு டாபிக் டெலிட் பண்ணிட்டாங்க. ஸோ ecological successionல பிரைமரி, செகண்டரி டைப்ஸ் இருக்கும். nutrient cycling குள்ள போனீங்க அப்படின்னா பாஸ்பரஸ் சைக்கிள், கார்பன் சைக்கிள் எக்ஸாம்பிள் இருந்தது, அது எல்லாமே டெலிட் பண்ணிட்டாங்க. ஸோ இங்க நம்ம படிக்க வேண்டியது பேசிக்கா ப்ரொடக்டிவிட்டி, எனர்ஜி ஃப்ளோ, டீகம்போசிஷன், ஓகே, ecological premise, அவ்வளவுதான்.
அண்ட் பயோடைவர்சிட்டி அண்ட் இட்ஸ் கன்சர்வேஷன் இந்த சாப்டரே ரொம்ப சின்னது தான் அண்ட் இதில் பெருசாக எதுவும் சேஞ்சஸ் எதுவும் கிடையாது. ஸோ பயோடைவர்சிட்டியோட பேட்டர்ன், அதுக்கப்புறம் லாஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி, காசஸ் ஃபார் லாஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி, how to conserve biodiversity, all these things you are going to study. Okay, so in the chapter no more addition or deletion, so you are going to study what is there in your NCERT book. Environmental issues already நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், அந்த சாப்டரே ஃபுல்லாக டெலிட்டட். ஸோ இப்போ நம்ம 11th and 12th பயாலஜி சிலபஸ், நீட் சிலபஸ் ஃபுல்லாகவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி உங்களுக்கு இருக்கிற கன்ஃபியூஷன்ஸ் எல்லாமே இப்போ கிளியர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வேற ஏதாவது உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்கு, உங்களோட சிலபஸ் இந்த அப்டேஷன்ல எனி கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு அப்படின்னா ப்ளீஸ் லெட் மீ நோ இன் த கமெண்ட்ஸ். ஐ எம் லைக் ஹாப்பி டு ஹெல்ப் யூ, ரைட்? அண்ட் இதுக்கு அடுத்த வீடியோல இருந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா சாப்டர் வைஸ், ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இருந்து பயாலஜில 11th ஆரம்பிச்சு சாப்டர் வைஸ், ஓகே, ஒவ்வொரு சாப்டரா போயிட்டு அந்த சாப்டர்ல இருந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ், டாபிக்ஸை மட்டும் லிங்க் பண்ணி ஒரு மைண்ட் மேப் மாதிரி உங்களுக்கு கொடுத்துட்டு தென் ஃபாலோட் பை தட் அந்த சாப்டர்ல எல்லா கான்செப்ட்ஸையும் கவர் பண்ற மாதிரி ஒரு ஃபியூ கொஸ்டின்ஸ். ஓகே, ஸோ இந்த ரொம்ப பயப்பட வேண்டாம், ரொம்ப பெரிய லென்த்தி வீடியோலாம் இருக்காது. ஷார்ட் அண்ட் கிறிஸ்பா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்குள்ளார ஒரு சாப்டரை ஃபுல்லாவே எப்படி டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிற பிளான்ல we are making arrangements. Okay, so அந்த சாப்டர் பத்தின ஃபுல் ஐடியாவும் உங்களுக்கு கிடைச்சிடும். அந்த சாப்டர்ல நம்ம டிஸ்கஸ் பண்ண போற கொஸ்டின்ஸை வச்சு அந்த சாப்டர்ல இருக்க எல்லா கான்செப்ட்ஸையும் நீங்க லேர்னும் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஹோப் யூ வில் லைக் த forthcoming வீடியோஸ். ஸோ இதுக்கப்புறம் இருக்கிற வீடியோஸ் எல்லாத்தையுமே நீங்க சாப்டர் வைஸ் மிஸ் பண்ணாம யூ use it and you will get benefited for your NEET exam. Thank you students. See you in the next video.